நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேலைக்காரியில வைக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச உணவை இப்பவே நான் சமைச்சு கொண்டு வரேன். இருங்க இருங்க இருங்க, சீக்கிரமா வந்துரு. மகாராஜா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டபடி இந்த புனித நீரை தெளிக்கணும். நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் என் வேலையை ஆரம்பிச்சிருவேன். தாராளமா பண்ணுங்க. நன்றி. மகாராஜா, நான் இந்த தண்ணியை தெளிக்கிறேன் இல்லையா, அத வெளியில இருந்து ஆரம்பிக்கிறேன். சரி. என்னோட செல்ல தம்பி, அரண்மனையோட ஒவ்வொரு மூலையையும் தூய்மைப்படுத்தணும். இங்க எதுவும் விடுபட்டுறக்கூடாது. குருவே. வணக்கம் குருவே. வணக்கம் சுகந்தா தேவி. வணக்கம் வணக்கம். நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். யார பத்தி கேட்கணும்? ராமகிருஷ்ணரை பத்தி. கண்டிப்பா நான் சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை மறைக்காம நான் உங்களுக்கு சொல்றேன். வந்த வேலை இவ்வளவு சுலபமா முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன சொன்னீங்க குருவே? ஒண்ணு இல்ல. அதாவது வேற ஒண்ணும் இல்ல. நீங்க பண்டித ராமகிருஷ்ணரை பத்தி என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தயக்கம் இல்லாம கேளுங்க. அதோட நீங்க கேட்டது எங்கேயும் வெளியே போகாது. சுகந்தா தேவி, நான் என்னைக்குமே உங்களோட நலன் விரும்பிதான். குருவே, எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் பண்ண வேலையில எல்லாம் பார்த்துட்டு அவர் மேல ஆசை வந்துருச்சு. அதை என் கண்ணால பார்த்தேன். அவர் ராஜ்ய வியாபாரிகளோட பிரச்சனைய தன்னோட அறிவாற்றலால தீர்த்து வச்சாரு. ஆமா. எங்க அத்தை அவங்க அவரை பாராட்டுறத நிறுத்துறதே இல்ல. அப்புறம் நம்ம மகாராஜா அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரோட ராஜ்ய மொத்தத்தையும் அவர் கையில கொடுத்துட்டு அவரோட இடத்துக்கே போயிட்டாரு. ரொம்ப சரி. ரொம்ப புத்திசாலியான ஒருத்தர் பண்டிதர் ராமகிருஷ்ணர். ஆமா, பண்டித ராமகிருஷ்ணர் ஒரு சிறந்த அறிவாளி, சிறந்த மனிதர், அப்படித்தான் சொல்லணும். அவர் வருகைக்கு அப்புறம் தான் விஜயநகரத்துக்கே அதிர்ஷ்டம் வந்திருக்கு. எப்ப அவருடைய பாதம் விஜயநகரத்துல பட்டதோ உடனே நாடெங்கும் ஒரே சந்தோஷம், வளர்ச்சி. உண்மை, பண்டித ராமகிருஷ்ணர் ஒரு பெரிய மகான். அவரை பத்தி எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அது குறைச்சல் தான். நீங்க வெள்ளை நிற ஆடையை தான் வாங்கிக்கணும். நான் வாங்க மாட்டேன். வாங்கிதான் ஆகணும். என்னால முடியாது. வேற வழியே இல்ல. என்ன பண்றீங்க? அமைதியா இருங்க. வணக்கம் பண்டிதரே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம் வணக்கம். என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாருக்கும் முன்னாடியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பண்டிதரே, சண்டையை ஆரம்பிச்சது இவதான். நான் தங்க ஆபரணங்கள் வாங்குறதுக்காக இவளை சந்தைக்கு கூட்டிட்டு வந்தேன். தங்க ஆபரணமா? ஆமா பண்டிதரே, அது உண்மைதான். இவரு எனக்கு இத வாங்கியும் கொடுத்துட்டாரு. இங்க பாத்தீங்களா? ஆனா நான் இப்போ இவருக்கு ஆடைய வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன நீங்க உங்க மனைவிக்கு எவ்வளவு அழகான ஆபரணம் வாங்கி கொடுத்திருக்கீங்க. இப்ப அவங்க உங்களுக்கு ஆடை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஏன் கோவப்படுறீங்க? பண்டிதரே, எனக்கு மஞ்சள் நிற ஆடை தான் வேணும். ஆனா இவ எனக்கு வெள்ளை நிற ஆடைய வாங்கி தர பாக்குறா. வெள்ளை நிற ஆடைதான் இவருக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணா என் தங்கச்சிக்கு திருமணம் வச்சிருக்கோம். இவரு திருமணத்துல எல்லார விடவும் அழகா தெரியணுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால இவரு இப்போ வெள்ளை நிற ஆடையை தான் வாங்கி ஆகணும். கண்டிப்பா முடியாது. இந்த முறை நீ எவ்வளவு அடம் பிடிச்சாலும் உன் பேச்ச கேட்க மாட்டேன். வாங்கிதான் என்னால முடியாதுன்ற. அடடா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க தங்கச்சிக்கு எந்த தேதியில கல்யாணம்? ஆவணி மாதம் முதல் பௌர்ணமி. அன்னைக்கு என்ன நாள்? புதன்கிழமை. புதனுடைய நிறம் பச்சை. அதாவது அன்னைக்கு மஞ்சளும் போட முடியாது, வெள்ளையும் போட முடியாது. பச்சை நிறம் போடுறதுதான் சரியா இருக்கும். இங்க பாருங்க, புதன்கிழமை பச்சை நிறம் போடுறதுதான் சரியா இருக்கும். கல்யாண பொண்ணு உங்க தங்கச்சி இல்லையா? உங்க தங்கச்சியோட கல்யாணம் அன்னைக்கு எல்லாமே நல்லா நடக்கணும் அப்படிதானே நினைப்பீங்க? அப்படின்னா சரி, வாங்கிடுவோம். இங்க பாருங்க, உங்களுக்கு பச்சை நிறம் போட்டுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல பண்டிதரே. அப்படின்னா சரி, இவர் உங்க தங்கச்சியோட கல்யாணம் அன்னைக்கு பச்சை நிறத்துல போட்டுப்பாரு. சரியா? சரி சரி, நான் கிளம்புறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. என்ன வித்தியாசமா சமாதானப்படுத்திட்டு வந்திருக்க?
வேற என்ன பண்ணுவோம் பட்டு? அந்த பெண் விடாப்பிடியா இருக்காங்க. ஒரு பெண்ணு அடம் பிடிச்சானா அவளை சமாதானம் படுத்துறது அசாத்தியம் பட்டு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சாரதா இப்படிலாம் இல்ல. சரியா சொன்ன பட்டு. அந்த தாயோட ஆசீர்வாதத்தால தான் நம்ம சாரதா அப்படி இல்ல. அக்கா அக்கா ஏன் கத்துறீங்க? எனக்கு எல்லாம் கேக்குது. நீங்க உங்களுடைய கடிதத்துல மகாராஜாக்காக ஒரு அழகான பரிச கொண்டு வர போறதா நீங்க எழுதியிருந்தீங்க. எங்க அந்த பரிசு? வாரிசா? யாரோட வாரிசு? யாரோட வாரிச பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வாரிசு இல்ல, பரிசு பரிசு. ஆ எனக்கு எல்லாம் கேக்குது. ஏன் கத்துறீங்க? ஆமா, நான் சொன்னது உண்மைதான். அந்த அழகான பரிசு என்னங்கறத இப்ப நான் காட்டுறேன். சேவகனே, சீக்கிரம் சுகந்தா தேவிய வர சொல்லுங்க. கட்டளைப்படியே. அப்படியா? அப்போ சுகந்தா கிட்ட தான் அந்த பரிசு இருக்கு. சுகந்தா தேவி அவர்களே, ராணியார் உங்களை அழைச்சிருக்காங்க. வாங்க. விஷு, இவதான் என்னோட மருமக சுகந்தா. இவதான் அந்த அழகான பரிசு. இவளை தான் கிருஷ்ணாக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க மகாராஜா? அது எனக்கு எப்படி தெரியும்? இது அக்கா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? கொல்றாங்களா? யார கொல்றாங்க? கொல்றீங்க இல்ல சொல்றீங்க. நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். என் தம்பியா இருந்துகிட்டு என்கிட்டயே இப்படி பேசுவியா? இல்லக்கா, இல்லக்கா, என்ன மன்னிச்சிருக்க. ஆனா நீங்க சொல்றத மட்டும் என்னால செய்யவே முடியாது. என்னது? என்ன சொல்றாருன்னா அவரால இத செய்ய முடியாதான். முழு தென் பாரதத்தை ஆட்சி செய்யற மகாராஜாவால செய்ய முடியாதது என்ன இருக்கு? எனக்கு பதில் சொல்லு கிருஷ்ணா. இத பத்தி என்னால விவாதம் பண்ணவே முடியாது. விட்டுருங்க. மகாராஜா என்ன சொல்றாருன்னா இத பத்தி விவாதம் பண்ண அவருக்கு விருப்பம் இல்லையா? குருவே, சொல்லுங்க. குருவே, மகாராஜா, குருவே, குருவே. என்னங்க சொல்லுங்க. கிருஷ்ணாக்கு நீங்களே சொல்லி கொஞ்சம் புரிய வைங்க. என்னது? நானா? என்னால என்ன புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதான், மூணாவது கல்யாணம் பண்றது என்ன பாவமா? கிருஷ்ணன் தான் முதல் முறையா மூணாவது கல்யாணம் பண்ண போறானா என்ன? மூணாவது என்ன மூணாவது? மகாராஜா நினைச்சா 10 திருமணம் கூட செஞ்சுக்கிடலாம். குருவே, பானுமதி அவர்களே, எனக்கு தெரிஞ்சு மகாராஜா அவர்கள் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காரு. அப்படி இருந்தும் நீங்க சொல்றத அவர் மறுக்கிறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? இல்லீங்களா மகாராஜா? சரியா சொன்னீங்க குருவே. நான் இங்க வந்ததே வீணா போயிடுச்சு. வீணா? நான் அப்படி சொல்லல. கொல்லலையா? கொல்லையா? அது சரி, இவங்களுக்கு காது கொஞ்சம் மந்தம் போல இருக்கு. பானுமதி அம்மா, நான் சொன்னது காரணம். இந்த விஷயத்துல மகாராஜா முடியாதுன்னு சொன்னா அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்தே ஆகணும். அக்கா, நீங்க தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. நீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும்ல. என்ன முக்கியம்? எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது. நான் இனிமே ஒரு நொடி கூட இந்த விஜயநகரத்துல இருக்க மாட்டேன். சுகந்தா, பயணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணு. பானுமதி அம்மா, குருவே சத்தமா குருவே, சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. ஆமா, மறந்தே போச்சு.
பானுமதி அம்மா! ஏன் இப்படி கத்துறீங்க? எனக்கு எல்லாமே நல்லா கேக்கும். அம்மா, உங்களுக்கு எல்லாம் கேக்கும்மா. எனக்கு தான் சத்தமா பேசுற நோய் இருக்கு. கோச்சிக்காதீங்க என்ன? பானுமதி அம்மா, இப்போ விஷயம் என்னன்னா, மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து சந்தோஷமா திருமண உறவை ஏத்துக்கிட்டாதான் நல்லது. இல்லைன்னா அதுல குழப்பம் வந்துடும். இங்க முதல் தவறு, நீங்க உங்க சுகந்தா தேவியோடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியாமலேயே திருமண பேச்சை எடுத்துட்டீங்க. எங்க 2 பேரோட விருப்பமும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான். இல்ல இல்ல, இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது நீங்க அவங்க அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, திருமணம் பத்தின அபிப்பிராயத்தை நீங்க முதல்ல அவங்க கிட்டே கேட்டுறது நல்லது. சொல்லுங்க சுகந்தா தேவி, உங்களோட விருப்பம் என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணர். நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை தான் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன? பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தெளிச்சு விட்டது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இல்ல இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் ஒத்துக்கிறேன், அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண பெரிய புத்திசாலிதான், பெரிய வித்வானும் கூட. ஆனா செல்வ செழிப்புகள் அப்புறம் ஆடம்பர வாழ்க்கை எல்லாம் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட சாதாரண வாழ்க்கையில உனக்கு கிடைக்காது. எல்லாத்துக்கும் மேல ராமகிருஷ்ணர் ஏற்கனவே திருமணமானவர். அதுல என்ன இருக்கு சின்ன மகாராணி? மகாராஜாவும் அதை தானே செஞ்சிருக்காரு. மகாராணி திருமலம்பா, நீங்க அமைதியா இருங்க. இந்த பிரச்சனைய பண்டிதர் ராமகிருஷ்ணரை பார்த்து பாரு. இங்க பாருங்க சுகந்தா தேவி அவர்களே, எனக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணரை பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு சொல்ல கவலையா தான் இருக்கு, ஆனா நிச்சயமா 2வது கல்யாணத்தை அவரு பண்ணிக்கவே மாட்டாரு. இல்ல, என் ராஜ்யத்துல இன்னும் திறமசாலியான ஆளுங்க இருக்காங்க. நீங்க சம்மதிச்சீங்கன்னா. இல்ல மகாராஜா, நான் கல்யாணம் பண்ணா பண்டிதர் ராமகிருஷ்ணரை மட்டும் தான் பண்ணுவேன். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க தனியாவே இருப்பேன். என் தம்பிய வேணான்னு சொல்லிட்டாலே, வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே. எழுந்திருங்க, அழாதீங்க, எழுந்திருங்க. அழாதீங்க அக்கா, அழாதீங்க அக்கா. அமைதியா இருங்க. நீங்க அழாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா. மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இப்போ என்கிட்ட இருக்கு. அது என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க. சுகந்தா தேவி அவர்களே, உங்களோட அத்தை சொல்றது சரிதானே? அந்த பண்டித ராமகிருஷ்ணன் வாழற சாதாரண வாழ்க்கையை வாழறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியெல்லாம் இருக்காது குருவே. பண்டிதர் ராமகிருஷ்ணர் எப்படி இருக்க சொல்றாரோ அப்படியே இருப்பேன். அக்கா அழாதீங்க அக்கா. இதோ பாருங்க சுகந்தா தேவி அவர்களே, இது வெறும் வார்த்தை இல்ல, இது வாழ்க்கை. இதை நீங்க வாழ்ந்தாகணும். அப்படி நீங்க வாழ்ந்து காமிச்சாதான் எங்களுக்கு நம்பிக்கையே வரும். மகாராஜா, எனக்கு தெரிஞ்சு சுகந்தா தேவி பண்டித ராமகிருஷ்ணன் குடும்பத்தோட, அதாவது அவர் வீட்டுல தங்கி அவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. நான் சொல்ற மாதிரி குறுகிய காலம் சுகந்தா தேவி பண்டித ராமகிருஷ்ண குடும்பத்தோட வாழ்ந்து காட்டினா, அதாவது உங்களை மாதிரியே சாதாரண வாழ்க்கையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பானுமதி அவர்களுக்கும் நம்பிக்கை வந்துரும் இல்லையா? அதோட இவங்களுக்கும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழறதுக்கான முன் அனுபவமும் கிடைக்கும் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு, முடிவெடுக்கிறதுக்கும் சுலபமா இருக்குமே. ஆமா குருவே, நீங்க சரியா சொல்றீங்க. குரு சொல்றத நான் ஏத்துக்கிறேன். இப்பவே பண்டிதர் ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு போக நான் தயாராகிறேன்.
அக்கா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கக்கா. மகாராஜா, உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நீங்க என் மேல நம்பிக்கை வைங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, சுகந்தா தேவிக்கு பிடிவாதம் அதிகம். ஒருவேளை நாம வேண்டான்னு சொல்றதுனாலயே அவங்களுடைய பிடிவாதம் அதிகமாகலாம் இல்லையா? அதனால அவங்க வழியிலேயே போய் பிடிக்கலான்னு நினைச்சேன். இது ஒரு பரிசோதனை, அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. சுகத்தோடையும் சௌகரியத்தோடையும் வாழ்ந்திருக்கிற சுகந்தா தேவிக்கு கண்டிப்பா அந்த வாழ்க்கை கசந்துதான் போகுது. நானும் அதைத்தான் ஆசைப்படுறேன். இல்லனா ராமகிருஷ்ணர் கதை மொத்தமா முடிச்சிடும். நான் அதுக்கு தானே ஆசைப்படுறேன். ஒருவேளை சுகந்தா தேவிக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணர் கூட இருக்கிறது பிடிச்சிருச்சுன்னா, தாயே பண்டிதர் ராமகிருஷ்ணரை நீதான் காப்பாத்தணும். பாவம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம் குருவே. வணக்கம் மந்திரியாரே. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இல்ல பட்டு, நீ தேவையில்லாம கவலைப்படுற. குரு எப்பவும் இப்படிதான் பண்ணுவாரு. நீயே பாரு. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. வணக்கம். மகாராஜா உங்களை சிறப்பு ஆலோசனை அறைக்கு கூப்பிட்டிருக்காரு. சிறப்பு ஆலோசனை அறைக்கா? சரி, நான் வர மந்திரியாரே. சரி சரி, போயிட்டு வாங்க. இனிமே ராமகிருஷ்ணன் குடுமி யாருகிட்ட மாட்ட போகுதோ தெரியல. வணக்கம் மகாராஜா. உட்காருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க தான் என்னோட அக்கா ஸ்ரீ பானுமதி அவர்கள். தெரியும் மகாராஜா. வணக்கம் பானுமதி அவர்களே. அப்புறம் இவங்க தான் உங்களோட மருமகள் சுகந்தா தேவி அவர்கள். வணக்கம். வணக்கம். பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போற இந்த விஷயத்த நீங்க பதட்டப்படாம கவனமா கேளுங்க. சரி, சரிங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னோட அக்கா சுகந்தா தேவியை இந்த விஜயநகர ராஜ்யத்துக்கு ஒரு நோக்கத்தோட தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ராமகிருஷ்ணா, அந்த நோக்கம் என்னன்னா, சுகந்தா தேவிக்கு ஏத்த மாதிரியான ஒரு வரம் தேவைப்படுது. உங்களோட பணிவு அப்புறம் ஞானத்தால என்ன உங்க பக்கம் நீங்க இழுக்குறீங்க. நான் கல்யாணத்துக்காக தான் விஜயநகரம் வந்திருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை விட ஒரு சிறந்த வரன் எனக்கு கிடைக்கவே முடியாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, பண்டிதர் ராமகிருஷ்ணா. சொல்லுங்க மகாராஜா. எதுக்காக நிக்கிறீங்க? உட்காருங்க. இத கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது சுகந்தா தேவி அவர்கள் இப்போ தனக்கான வரனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சுகந்தா தேவி அவர்களே. இப்ப அனுமதி கொடுங்க மகாராஜா. நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் இன்னும் முழுசா பேசி முடிக்கல. நீங்க கொஞ்சம் உட்காருங்க. சரி. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க மிகப்பெரிய புத்திசாலி, என்னோட சிறப்பு ஆலோசகரும் கூட. பல நேரங்கள்ல நீங்க இந்த விஜயநகரத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கீங்க உங்க அறிவாற்றல் மூலமா. அப்புறம் எனக்கு உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. நீங்க பேச வேண்டியதை முடிச்சிட்டீங்கன்னா நான் கிளம்பலாமா மகாராஜா? நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா, இப்ப உட்காருங்க. அற்புதம். உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது சுகந்தா தேவி தனக்காக தேர்ந்தெடுத்த அந்த வரன் யாருன்னா, அது நீங்க தான்.
மகாராஜா, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு அது நல்லாவே தெரியும். எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். நீங்க மிகப்பெரிய புத்திசாலி. பண்டித ராமகிருஷ்ணா, மகாராஜா. பண்டித ராமகிருஷ்ணா, நான் சொல்ல வரத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இல்ல மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. அது எனக்கும் தெரியும் ராமகிருஷ்ணா. நானும் என்னோட அக்கா பானுமதியும் இவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா சுகந்தா தேவி என்னமோ ரொம்ப பிடிவாதமா இருக்கா. திருமணம் பண்ணா அது உங்களை மட்டும்தான் பண்ணுவாளா, இல்லனா காலம் முழுக்க தனியாவே இருப்பாளா? மகாராஜா, சுகந்தா தேவி ஒரு அப்பாவி. நீங்களாவது. நான் உங்களுக்கு இத பத்தி புரிய வைக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பண்டித ராமகிருஷ்ணா. அவ ஒரு அப்பாவி. ராமகிருஷ்ணா, திருமணம் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாகமே. அத நாம நல்லா யோசிச்சுதான் செஞ்சாகணும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். மகாராஜா, உங்களுடைய இந்த திட்டத்தால அம்மா சாரதா என்ன கொன்னுடுவாங்க. மகாராஜா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பா எதுவும் நடக்காது ராமகிருஷ்ணா. நீங்க கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் எல்லாத்தையும் நல்லா தெளிவா யோசிச்சு வச்சுட்டேன். யோசிச்சு வச்சிட்டீங்களா? எனக்கு சொல்லுங்க மகாராஜா, என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, இந்த திட்டத்தோட முதல் கட்டத்துல சுகந்தா தேவி உங்க குடும்பத்தோட அப்புறம் உங்க கூட உங்க வீட்டுல இருக்க போறாங்க. ஐயோ இல்ல மகாராஜா, இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அமைதியா இருக்க மகாராஜா, தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. எனக்கு முன்னாடி அம்மா சாரதா சுகந்தா தேவிய ஈஸ்வரா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க மகாராஜா. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ராமகிருஷ்ணா. மகாராஜா யாரு? நீங்க. சிறப்பு ஆலோசகர் யாரு? நான் தான். புத்திசாலி யாரு? நான் தான். அறிவாளி யாரு? நான் தான். அப்படி நேரம் செய்ய போறது யாரு? நான் தான். அற்புதம் பண்டித ராமகிருஷ்ணா, அற்புதம் அற்புதம். அக்கா, பண்டித ராமகிருஷ்ணர் இதுக்கு சம்மதிச்சிட்டாரு. இவருக்கு இந்த முதல் கட்ட திட்டத்துல சம்மதம் தான். அதாவது இன்னைக்கு சபை முடிஞ்சதும் சுகந்தா தேவி பண்டித ராமகிருஷ்ணர் கூட சேர்ந்து அவரோட வீட்டுக்கு போவாங்க. பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா. எதுக்காக பிரமாதம்னு சொல்றாரு? பிரமாதம். என்னை எங்க மாட்டி விட்டுருக்கீங்க மகாராஜா? தாயே, நீதான் என்ன காப்பாத்தணும். புத்தியில தான் சக்தி இருக்கு. எல்லா சீடர்களுக்கும் நான் ஒரு வேலை கொடுக்கறேன். நீங்க எல்லாரும் நாளைக்கு இந்த கேள்விகளுக்கான பதிலை கொண்டு வரணும். முதல் கேள்வியை எழுதிக்கிங்க. உலகத்திலேயே எல்லாத்தை விட அதிக எடை கொண்டது எது? குருவே, தனுஷு. இரண்டாவது கேள்வி, தண்ணீரை விட மெல்லியது எது? மூணாவது கேள்வியை எழுதிக்கிங்க. உலகத்திலேயே எல்லாத்தை விட ரொம்ப கருமையானது எது? எல்லா சீடர்களையும் நான் எச்சரிக்கிறேன், கேள்விக்கான பதிலை கொண்டு வரலனா அவ்வளவுதான். அப்புறம் குண்டப்பா, கவனமா இருக்கணும். ஒருவேளை நீ இந்த காரியத்துல பண்டிதர் ராமகிருஷ்ணரோட உதவியை கேட்டனா என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க மாட்டாங்க. சரிங்க குருவே. வணக்கம் புது மாப்பிள்ளை அவர்களே. என்னப்பா அவசரமா போன? மகாராஜா அவசர ஆலோசனை கூடத்துக்கு அவசரமா அழைச்சிருந்தாரு. என்ன விஷயம்? ஏதோ சொந்த விஷயம் போல இருக்கு. அதான் நம்ம கிட்ட சொல்ல அவருக்கு விருப்பமே இல்லை. தெளிச்சு விட்டதே நான் தானே. பண்டிதர் ராமகிருஷ்ணா, உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் இருக்கு.
கிருஷ்ணதேவராயர் மந்திரியாரே, மகாராஜா, இன்னைக்கான வழக்க ஆரம்பிங்க. கட்டளைப்படியே மகாராஜா. மகாராஜா, ஸ்ரீரங்கப்பட்டினத்திலிருந்து சந்திரகேது பிரசன்னா அவர்கள் உங்களை சந்திக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு. இவரு திருமலம்பாவோட அம்மா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அவரு உடனே கௌரவத்தோட உள்ள வர சொல்லுங்க மந்திரியாரே. கட்டளைப்படியே மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராஜா, என் பேரு சந்திரகேது பிரசன்னா. நான் மகாராணி திருமலம்பாவோட அப்பா மகாராஜா பீரோபாத்தியா அவர்களோட கட்டளைப்படி மகாராணி திருமலம்பாவை விஜயநகரத்துல விட்டுட்டு போறதுக்காக வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஜயநகரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். மகாராஜா, சின்ன ராணி திருமலம்பா ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்தாங்க. ஆனா சரியான முறையில அவங்க குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்க முடியாம போயிடுச்சு. அவங்க ஒரு கேள்வியை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இது கேட்க கஷ்டமா தான் இருக்கு, ரொம்ப கவலையாவும் இருக்கு. நீங்க ஏன் தேவையில்லாம கவலைப்படுறீங்க மகாராஜா? பீரோபாத்தியாவுக்கு இந்த கேள்விக்கான விடை தெரிஞ்ச போது ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அப்படியா? இதை கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. மகாராஜா, சில நேரத்துல கேள்விகள் ரொம்ப ஆழமா இருக்கிறதால அதோட பதில்களை நம்மால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கேள்வியை தான் மகாராஜா இப்போ உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அனுமதி கொடுத்தீங்கன்னா அந்த கேள்வியை நான் கேட்கிறேன். நிச்சயமா, தாராளமா கேளுங்க. சரி மகாராஜா, கேள்வி என்னன்னா, இந்த பூமியோட மொத்த நீளமும் அகலமும் எவ்வளவுங்கிறது தான். இதுக்கான பதில நான் சொல்றேன் சந்திரகேது அவர்களே. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தா நான்... நிச்சயமா குருவே, பதில் சொல்லுங்க. திரு சந்திரகேது அவர்களே, இதுக்கான பதில் நம்ம பகவத்கீதையிலேயே இருக்குது. இந்த பூமி உருவானதுல இருந்து அதன் நீள அகலத்தை அளந்த ஒரே ஆள் யாருன்னா அது நம்ம பகவான் தான். அத அவர் தன்னோட வாமன அவதாரத்துல செய்து காட்டினாரு. அவரோட ஒரு பாத அளவுதான் இந்த பூமி. ஆமா மகாராஜா, அவர் வாமன அவதாரத்துல அளந்தது அவருடைய பாத அளவுல 3 அடி. பூமி, சொர்க்கம், பாதாளத்தையும் சேர்த்து 3 அடி. சரியா சொன்னீங்க குருவே. நன்றி நன்றி. சரி குருவே, இன்னொரு விஷயமும் சொல்லுங்க. வாமன அவதாரத்துல அவரோட பாதத்தின் நீளமும் அகலமும் எவ்வளவு? நீங்க இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா பதில் கிடைச்சிடுச்சுன்னு நான் சந்தோஷப்படுவேன். பாத்தியா, கிழமை மறுபடியும் ஆணி மேல காலை வச்சுட்டான். அது தெரிஞ்சதுதான். அது வந்து அடிச்சது ஞாபகத்துல இல்ல. அத கொஞ்சம் யோசிக்கணும். இங்க பாருங்க, உங்களோட கேள்விக்கு உங்களுக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. கண்டிப்பா மகாராஜா, நான் 2 நாளைக்கு அப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு இங்க இருந்து திரும்பி போறேன். நீங்க 2 நாள் கால அவகாசத்தை எடுத்துக்கலாம். அற்புதம். அது வரைக்கும் உங்களை விருந்தோம்பல் பண்றதுக்கான வாய்ப்பை எங்களுக்கு கொடுங்க. மந்திரியாரே. கட்டளைப்படியே மகாராஜா. வாங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர்! பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல மகாராஜா, நீங்க என்ன பெரிய தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டீங்க. என்னால எதுவும் யோசிக்க முடியல. பண்டிதர் ராமகிருஷ்ணா,
உங்களை தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குனது நான் இல்ல, மகாராஜா பீரோபாத்தியாவோட கேள்விதான் காரணம். மகாராஜா, நான் பேசுறது இந்த பிரச்சனையை பத்தி கிடையாது. நான் வேற பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுவா? பண்டித ராமகிருஷ்ணா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் கண்டிப்பா கண்டுபிடிப்பீங்க. இன்னைக்கான சபை முடிஞ்சது, நான் இப்போ கிளம்பி ஆகணும். அப்புறம் சந்திக்கலாம். அந்த ராமகிருஷ்ணா அவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நாம அவன் வீட்டுக்கு போய் ஏன் குருஜி? சாரதா தேவிங்கிற குண்டத்துல நெருப்ப மூட்டுறதுக்காக. அதான் எதுக்கு குருஜி? அதெல்லாம் முட்டாளுங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பண்டித ராமகிருஷ்ணா அவன் வீட்டுல காலடி எடுத்து வச்சதும் ஒரு பெரிய எரிமலையை வெடிக்கும். இந்த கிழமை எவ்வளவு மோசமா இருக்கான். நாம நினைச்சு பார்த்ததை விட ரொம்ப மோசமா இருக்கான். என்ன நினைச்சீங்க? ஒண்ணுல குருஜி, ஒண்ணுல. உங்களை பார்த்து கத்துக்கணும்னு சொன்னேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. குருஜி, குருஜி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வீட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. அங்க பாருங்க, சாரதா தேவியே போய்கிட்டு இருக்காங்க. சாரதா தேவி! வணக்கம் குருவே. நீடூழி வாழ்க. அம்மா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதுல இருந்து என் மனசே கேட்கல. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு. என்னாச்சு குருவே? கேள்விப்படவே இல்லையா? இல்லையே. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, பண்டித ராமகிருஷ்ணனுக்கு இன்னொரு திருமண ஏற்பாடு நடக்குது. நீங்க என்ன பேசுறீங்க? சுயநினைவோட தானே இருக்கீங்க. சுயநினைவோட தான் இருக்கேன். அதை தான் தெளிவுபடுத்திக்க நினைக்கிறேன். அரசவையில கூட எல்லாருமே இதத்தான் பேசிக்கிறாங்க. இது இப்ப அரசவையில எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அடுத்து வீட்டுல தெரியணும். அடுத்தது உலகம் பூரா தெரிஞ்சு ஆகணுமே. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அட, நான் கேள்விப்பட்டதுமா, அவரு யார கல்யாணம் பண்ணிக்க போறாரு தெரியுமா? அது யாரு பாரு? சுகந்தா தேவி. சுகந்தா தேவி அழகு தேவதையா அவங்க. அது மட்டும் இல்ல, அவங்க திருமணத்துக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கு வந்து இருக்க போறாங்களாமே. நீங்க சொல்றது உண்மையா? அந்த ஈஸ்வரன் மேல சத்தியம். இல்ல, ஆனாலும் எனக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் அப்படி பண்ண மாட்டாரு. அம்மா சாரதா தேவி, ஆண்கிறவன் எப்பவுமே நம்பிக்கைக்கு உரியவன் இல்ல. அவங்க பிறவியே அந்த மாதிரிமா. இவங்கெல்லாம் எல்லா காலத்திலயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. ஆமா சாரதா தேவி அவர்களே, மத்த எல்லாத்தையும் விடுங்க. எங்க குருஜி இருக்காரு, அந்த உதாரணத்துக்கான முழு உருவமே இவர்தான். என்ன இவ ஓடிட்டா? அதாவது நம்ம அம்பு அதோட இலக்க நோக்கி போகுது. நில்லுங்க, நில்லுங்க. நான் என்னோட எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டேன். நான் என்னோட விலை உயர்ந்த ஆபரணங்கள், விலை உயர்ந்த ஆடைகள் எல்லாம் இங்கேயே வச்சுட்டேன். இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நில்லுங்க, நில்லுங்க. நான் உங்க குடும்பத்துல ஒரு பாகமா இருந்து உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம போலாமா? நான் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வாங்க. இங்க என்ன இவ்ளோ தூசியா இருக்கு? சுகந்தா தேவி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சாதாரண வாழ்க்கையோட உதாரணத்தை ஒண்ணு காட்ட போறேன். அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நினைப்பே வராது. நான் வீட்டுக்காக காய்கறி வாங்கணும். என்கிட்ட சொல்றீங்களா இல்ல அனுமதி கேக்குறீங்களா? வாங்க, காய்கறி வாங்குவோம். வாங்க. வாங்க 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 பண்டிதரே. இந்த கடைக்காரன் கிட்ட இருந்து ஏன் காய்கறி வாங்குறீங்க? இந்த காய்கறி எல்லாம் அழுகி போயிருக்கு. இந்த கடையில கிடைக்கிற கம்மியான விலை மாதிரி வெளியில வேற எங்கேயும் கிடைக்காது.
விலை கம்மியா இருக்குன்னு அழுகுனதை வாங்குவீங்களா? தக்காளி என்ன விலை? அது 2 செம்பு நாணயங்களுக்கு 2 சேர் தரேன். 2 சேர் கொடுத்துருங்க. சுகந்தா தேவி, நீங்க நல்ல தக்காளிய பார்த்து எதுன்னு எடுக்கிறீங்களா? இத ஒத்துக்கிட்டே ஆகணுமா? உங்களோட கண் பார்வை கூர்மையா இருக்கு. ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்த இந்த சுகந்தா தேவி நல்ல தக்காளியை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? என்கிட்ட கூர்மையான பார்வை இருக்கு. இந்த கூர்மையான பார்வையால தான் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க. இந்தாங்க. நன்றி. வாங்க. ஐயா, இவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு தெரியவே தெரியாது. சுகந்தா தேவிய போய் அந்த மூட்டையை தூக்க விடுறானே, வெக்கமா இல்லை இவனுக்கு? உங்களுக்கு இருக்கா குருஜி? இருந்தா நீங்க போய் தூக்குங்க. இரு. தனி, நீ என்ன பத்தி என்னெல்லாம் யோசிக்கிறேங்கிறத நினைச்சா எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னை கொஞ்சணும்னு தோணுது. கொஞ்சம் கிட்ட வாய. வாயம் மூடிக்கிட்டு பின்னாடியே வாங்கடா மாட்டேனுங்களா. உங்க சாந்தமான குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இருக்கிற ஆண்கள் எல்லாரும் சும்மா சும்மா கோவப்படுறாங்க. அப்படியா? நான் எந்த அளவுக்கு சாந்தமானவன்னு இப்ப காட்டுறேன். பார்த்து போங்க பண்டிதரே. அட, நீ உன் கண்ணை திறந்துகிட்டு நடக்காம என்ன பார்த்து நடந்து போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மன்னிச்சிருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே, மன்னிச்சிருங்க. அட, எங்க? அது எப்படி உங்களை நான் அப்படியே விட்டுருவேன்? அவரை விடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணரே. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, அவரை மன்னிச்சிருங்களே. மன்னிச்சிரவா? எப்படி மன்னிக்க சொல்ற? ஏன் மன்னிக்கணும்? இவன் என்ன வேணும்னே இடிச்சிருக்கான். என்ன இந்த சிறந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன, மகாராஜாவோட ஆலோசகரை, 8வது சிறப்பு நிபுணரை. திடீர்னு இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. பொதுவா இவன் அமைதியான ஆளாச்சு. தனக்கு எதிராக தப்பு பண்றவங்களையும் மன்னிச்சிருவானே. ஆனா இவ்வளவு பெரிய மாற்றம் அவனுக்குள்ள வந்திருக்குன்னா என்ன எதுக்காக இடிச்ச? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஏன் இப்படி பிரச்சனை பண்றீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். பிரச்சனை பண்றது நானா இல்ல இவனா? இவதான் என்ன முதல்ல பிரச்சனைக்கு இழுத்தான். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த வழி உன்னோடதா? இல்ல. அப்படின்னா எதுக்காக என்ன இடிச்சேன்னு சொல்லு. வணக்கம் ஐயா. வணக்கம். அமைதியாரு, இல்லனா இந்த கத்திய உன் உடம்புக்குள்ள இறக்கிடுவேன். நீ என் கூட வா. வாய மூடிக்கிட்டு என் கூட வா. என்ன பண்றீங்க? அம்மா, நீங்களே பாருங்க, அவர் இன்னும் அரசவையில இருந்து வரவே இல்லை. வருவான், நீ உள்ள வா. நீ ஏன் கவலையா இருக்க? ஒன்னும் இல்லம்மா, வாங்க. என்னாச்சு குண்டப்பா? முகத்தையே இப்படி வச்சிருக்க? அம்மா, குருஜி ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்திருக்காரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. ராமா உனக்கு எழுத படிக்கிறதுக்கு நிச்சயமா உதவி செய்வான். அம்மா, குருஜி ராமாவோட உதவியை வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு என்ன இப்ப? ராமாவோட உதவியை தானே வாங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வேற யார்கிட்டயும் உதவி வாங்க கூடாதுன்னு அவர் சொல்லலையே. அம்மா, எனக்கு இது போதும், நான் விளையாட போதேன். சாப்பிட்டுட்டு போ. அப்பதான் வந்து சாப்பிடுறேன். சண்டை போட்டது போதும், வாங்க போலாம். இல்ல, இவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுக்கற வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடைக்காது. நான்
இதை இப்படி கொடுங்க. வேண்டாம் பண்டிதர் அவர்களே, வேண்டாம். சொன்ன கேளுங்க, வேண்டாம் பண்டிதர் அவர்களே. தயவு செஞ்சு விட்டுருங்க பண்டிதர் அவர்களே, வேண்டாம். ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஒரு திருடு வந்து இவனை பிடிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் பைய தூக்கி போட்டு தாக்கி இவரோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீங்க இவ்வளவு நேரம் என்கிட்ட கோபமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே இவரோட உயிரை காப்பாத்ததான் இப்படி பண்ணிருக்கீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்னோட கடைக்கு வந்து தக்காளி வாங்கும்போது எனக்கு சந்தேகம் இருந்தது. இப்பதான் எனக்கு புரிஞ்சது. அவர் தக்காளி வாங்கினதே தாக்குதல் நடத்தி இந்த திருடனை பிடிக்கிறதுக்காக தான். உண்மையை சொல்லணும்னா நீங்க பெரிய மகான் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர், பண்டிதர் ராமகிருஷ்ணர். ஈஸ்வரா, இந்த பண்டித ராமகிருஷ்ண செய்யற தப்பு கூட அவனுக்கு சாதகமாயிருது. நடுத்தெருவுனாலும் புகழ் அவனைத்தாயா சேருது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.